ஹாய் பியூட்டிஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பேபி ஹேர்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து நிறைய வந்து பேபி ஹேர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக திக்காக கூட இருக்கும். நம்ம வந்து அது என்ன வேக்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து வேறு என்னென்ன மூலிமா நம்ம பார்லரில் போய் பண்ணுறது, இல்லை க்ரீம் போட்டு பண்ணுறதுன்றது நம்ம ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து அது இப்போ பாதிப்பு இல்லைனாலும் பின்னாடி வந்து அது ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நேச்சுரலாக ஹோம்மேடு ரெமடியில் என்ன பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து வசம்பு, அப்புறமா வந்து கஸ்தூரி மஞ்சள், பச்சை பயிறு, இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா நீங்கள் வந்து பவுடராக அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா காலில் கையிலலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பேபி ஹேர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நல்லா தடவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க, ஃபுல்லாக பேக் மாதிரி போட்டுட்டு. அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு லைட்டாக வந்து தண்ணி மேலே தெளிச்சிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த கிளாத்தை வச்சு அதை நல்லா வந்து இப்படி லைட்டாக மசாஜ் கொடுத்து அதை நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீக்லி வந்து ஒரு 2 இல்லை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்து வேரோடு வந்து கொட்டிடும். மஞ்சள் வந்து லேடிஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஜென்ட்ஸ் போடுறதா இருந்தால் மஞ்சளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கால்வாசி நம்ம லேடிஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நேச்சுரலாக இது வந்து ஒரு வேக்சிங் மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.